இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாசன் மாவட்டம் சென்னராயப்பட்டனா தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் ஒரு தோப்பில் கடந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி அன்று இளம்பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதை பற்றி அறிந்த ராசாவே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த இளம்பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இப்போ நான் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க தானே? இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் கிடையாது, கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பக்கத்தில் நடந்த சம்பவம். சரி, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மேலும் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அது மட்டும் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டு இருந்த அந்த பெண்ணின் புகைப்படங்களையும் போலீசார் ஊடகங்கள் மூலம் வெளியிட்டு அவர் யார் என்று விசாரித்து வந்தனர். அப்போது பெங்களூருவை சேர்ந்த ஒருவர் அந்த புகைப்படத்தில் இருப்பது என்னுடைய மகள்தான் என்று ராசாவே போலீசாரை தொடர்பு கொண்டு தெரிவித்தார். இதனையடுத்து அவரை போலீசார் ஹாசனுக்கு வரவழைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்த இளம்பெண்ணுடைய உடலை காண்பித்தனர். அப்போது அவர் அது தன்னுடைய மகள்தான் என்று உறுதிப்படுத்தினார். இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டது பெங்களூருவை சேர்ந்த சித்ரா, வயது 23 என்பது தெரிய வந்தது. அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் வேலை பார்த்ததும் தெரிய வந்தது. மேலும் சித்ராவின் செல்போன் எண்ணை கைப்பற்றி அவர் யார் யாருடன் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற விவரங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணையை ஆரம்பித்தார்கள். அப்போது அவர் தன்னுடைய அத்தையின் கணவர், அதாவது தன்னுடைய அப்பாவுடைய தங்கையின் கணவர் சீனிவாசனுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசியிருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த பெண் காணாமல் போன அன்றும் சீனிவாசனுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதும் கண்டறியப்பட்டது. இப்படி துப்பு துளங்கியதை அடுத்து சீனிவாசனை பிடித்து போலீசார் கடுமையாக விசாரித்தார்கள். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன் விவரம் என்னவென்றால், அத்தையின் கணவருடன் இந்த பெண்ணுக்கு கள்ளக்காதல் இருந்திருக்கிறது. முதலில் தனக்கும் சித்ராவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறிய சீனிவாஸ் பின்னர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் சித்ராவை படுகொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதாவது சீனிவாசனின் மனைவியின் சகோதரனின் மகள்தான் இந்த சித்ரா. தன்னுடைய பெற்றோருடன் பெங்களூருவில் வசித்து வந்த சித்ரா விடுமுறை நாட்களில் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள தன்னுடைய அத்தை வீட்டுக்கு சென்று வந்துள்ளார். அப்போது சித்ராவுக்கும் சீனிவாசுவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்தனர். மேலும் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் உல்லாசம் அனுபவித்தும் வந்தனர். இதனால் பாவம் அந்த சித்ரா கர்ப்பம் அடைந்து விட்டார். அதன் பிறகு கர்ப்பிணியான தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சீனிவாசை சித்ரா வலியுறுத்தி வந்துள்ளார். ஆனால் கர்ப்பத்தை கலைத்து விடும்படி சீனிவாஸ் சித்ராவிடம் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு சித்ரா மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சீனிவாஸ் சித்ராவை கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்காக அவர் சம்பவத்தன்று சித்ராவை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சென்னப்பட்டாவுக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதன் பேரில் சித்ராவும் தன்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் சென்னராயப்பட்டனாவுக்கு சென்று சீனிவாசனை சந்தித்துள்ளார். பின்னர் அவர் சித்ராவை சென்னப்பட்டனா அருகே தேசிய நெடுஞ்சாலையோரம் அமைந்துள்ள தோப்புக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு வைத்து இருவரும் உல்லாசம் அனுபவித்தனர். அதன் பிறகு சித்ராவும் சீனிவாசனுக்கும் இடையே திருமணம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது கர்ப்பத்தை கலைத்து விடும்படி சித்ராவிடம் சீனிவாஸ் எச்சரித்துள்ளார். ஆனால் அதற்கு சித்ரா மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சீனிவாஸ் சித்ராவை அடித்து உதைத்தார். பின்னர் அவர் சித்ராவின் கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை தோப்பில் உள்ள புதரில் வீசிவிட்டு அங்கிருந்து நைசாக தப்பி ஓடிவிட்டார். இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் சித்ராவின் கள்ளக்காதலனான சீனிவாசனை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் இது பற்றி விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். கள்ளக்காதல் விவகாரத்தில் இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நன்றி.